இன்றைய தினம் கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கேரளாக்குள் செல்லக்கூடிய சாக்குளத்துமேட்டு சாலை ஆய்வு பணியை மேற்கொள்ள வருகை புரிந்திருக்கின்றோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் என்னுடைய தேர்தல் அறிக்கையில கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த சாக்குளத்துமேட்டு சாலையை நிச்சயமாக தமிழக கேரளா எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய கேரள மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில நிச்சயமாக அமைத்து கொடுப்பேன் என்று கூறியிருந்தேன். அந்த வகையிலே இன்றைய தினம் கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் விவசாய சங்கத்தை சார்ந்தவர்களும் இந்த சாலை அமைப்பதற்காக போராடி வருகின்ற அந்த போராட்ட குழுவை சார்ந்தவர்களையும் சேர்த்து கொண்டு பொதுமக்களையும் சேர்த்து கொண்டு இந்த பாதைக்கான ஆய்வு பணியை நம்முடைய மாவட்ட அனைத்து துறை அதிகாரிகளையும் அழைத்து கொண்டு சாக்குளத்துமேட்டு சாலையை பார்வையிட செல்கின்றோம். 1981 அன்றைய மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த சாலை அமைக்க அடிக்கல் நாட்டினார். அதன் பின்பு பல்வேறு சூழ்நிலைகளில் இது அமைக்காமல் போய்விட்டது. இந்த ஆய்வு பணியை மேற்கொண்டு இன்றைய முதல்வர் புரட்சி தலைவராக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அரிய பொக்கிஷம் நம்முடைய தளபதி ஜோசப் விஜய் அவர்களிடம் சென்று இந்த அறிக்கையை நேரடியாக சமர்ப்பித்து புரட்சி தலைவர் அவர்கள் அடிக்கல் நாட்டிய இந்த சாக்குளத்துமேட்டு சாலையை நம்மளுடைய மக்களின் முதல்வராக இன்று இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் ஐயா மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் நிச்சயமாக இந்த சாலையை இந்த மக்களுக்காக அமைத்து கொடுப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே போல தேனி மாவட்டத்துக்கும் விருதுநகருக்கு இணைக்கக்கூடிய கிழவன் கோயில் சாலை ஒரு இணைப்பு சாலை இருக்குது. அதையும் ஆய்வு பண்ணி அதுக்கான அறிக்கையும் நிச்சயமாக ஒன்னொன்னா செய்வோம். இன்னைக்கு சாக்குளத்துமேட்டு பாதையை நம்ம எடுத்திருக்கோம், வலுவா எடுத்திருக்கோம். ஏதோ ஒரு சமுதாயத்துக்கான ஆய்வு பணியாக இது ஒருபோதும் இருக்காது. என்னுடைய விடாத முயற்சியை நான் எடுத்து எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தொடர் முயற்சி இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். அந்த வகையில தொடர் முயற்சி என்கிட்ட அதிகமாவே இருக்கு. தொடர் முயற்சி என்பது அதிகமாக தேர்தல் கூட பார்த்திருப்பீங்க. எல்லா விஷயங்களிலுமே இருக்கு. என்ன இந்த சாக்குளத்துமேட்டு சாலை என்பது என்னுடைய 20-25 ஆண்டு கால கனவு, இந்த மக்களுடைய 75 ஆண்டு கால கனவு. நிச்சயமாக இந்த 2026 ஒரு அப்பலுக்கற்ற மக்கள் ஆட்சியில நிச்சயமாக இந்த சாக்குளத்துமேட்டு பாதை போடும். அதை தொடர்ந்து பல்வேறு சாலைகள் இருக்கு. அதற்கு நம்ம அடுத்து தொடர்ந்து போராடுவோம். இன்றைய தினம் நம்முடைய சாக்குளத்துமேட்டு பாதையை முழுவதுமாக ஆய்வு செய்து இன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள், அதே மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள், 2வது மருத்துவத்துக்காக கேரளாவிலிருந்து வரக்கூடிய எண்ணற்றவர்களுக்கு, சுற்றுலாக்காண்டி வரக்கூடியவர்களுக்கு, சபரிமலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு, எண்ணற்ற மக்களுக்கு ஒரு பயன்பெறக்கூடிய பாதையாக இப்ப கம்பமெட்டு சாலையா எடுத்தாலும், போடிமெட்டு சாலையா எடுத்தாலும், குமுளி சாலை எடுத்தாலும், இந்த சாலை அமைந்தால், சாக்குளத்துமேட்டு சாலை அமைந்தால் கேரளாவுக்கு நாம் செல்லக்கூடிய முதல் சாலையாக இந்த சாலை இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறுகிறேன். ஏன்னா கொஞ்சம் குறுகிய கிலோமீட்டர்ல கேரளாவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு. சொல்ற கருத்து வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கிறதுனாலதான் அனுமதி மறுக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற சூழல்ல எப்படி நீங்க அணுக போறீங்க? மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய இந்த சாலையில உங்களுடைய அனுமதி எப்படி இருக்கு? நிச்சயமாக அது வனத்துறைக்கு இந்த சாலையுடைய விஷயங்கள் புரியும். நம்ம நிச்சயமாக நம்ம புரியுற மாதிரி நம்ம எடுத்துரைக்கத்தான் போறோம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது மக்களுக்கு பயன்பெறக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டும். அது வனத்துறையாக இருக்கட்டும், எந்த ஒரு துறையாக இருக்கட்டும், மக்களுக்கு பயன்பெறணும். ஒரு 5000 ஆண்டு காலமாக இப்ப தொழுமாடு மேட்டுல 5000 ஆண்டு காலமாக அந்த மாடு மலையில வனத்துல போய் மேய்ஞ்சிட்டு வரக்கூடிய மாடு. இப்ப இந்த கால சூழ்நிலையில நீ வனத்துக்கே போகக்கூடாது, இந்த மாடு வனத்துக்கே ஏறக்கூடாது அப்படின்னா 5000 ஆண்டு காலம் வராத நோய் நொடியே இப்ப வரப்போதா? எது நேச்சரோ, எது இயற்கையோட இயற்கையா விடணும். இந்த சாலையே கடந்த 200 ஆண்டு காலமாக மக்கள் பயன்பாட்டுல இருந்த சாலை. அதை ஒரு விரிவாக்கம் பண்ணி, ஏற்கனவே நம்மளுக்கு 2 மீட்டர் நம்மளுக்கு இருக்கு. அதை நல்ல ஒரு விரிவாக்கம் பண்ணி ஒரு ஜீப்போ, ஒரு காரு, ஒரு ஆம்புலன்ஸ் போகக்கூடிய வசதி வாய்ப்புல செஞ்சு கொடுங்கன்னு சொல்றோம். புதுசா ஒரு சாலையை அமைச்சு கொடுங்க நம்ம சொல்லல, இருக்கிற சாலையை அமைச்சு கொடுங்கன்னு சொல்றோம்.
நிச்சயமாக அமைச்சு கொடுப்பாங்க. வனத்துறை நிச்சயமாக ஒத்துழைப்பு கொடுத்து அமைச்சு கொடுப்பாங்கிற நம்பிக்கை 100% நமக்கு இருக்கு. நிச்சயமாக இந்த சாலை அமையும். மக்கள் பயன்பாட்டுல இருந்த இந்த சாலையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப திடீர்னு வந்து இப்ப வனத்துறை என்ன சொல்றாங்கன்னா இது யானை வளர்ச்சி, அதாவது யானை வழித்தடம்னு சொல்லி புதுசா ஒரு கதையை கொண்டு வராங்க. இதை குறித்து நீங்க உங்க கருத்து என்ன? நீங்க தம்பி கேளுங்க. முந்தைய ஆட்சியாளர்களும் இப்ப இருக்கிற ஆட்சியாளர்களும் கோரிக்கை வைக்கிறாங்க. கடந்த ஆண்டு கூட மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய தங்கத்தமிழ் செல்வனும் முந்தைய ஆட்சியாளர்கள் கோரிக்கை மட்டுமே வச்சாங்க. ஒரு நாள் சமுதாயத்துக்கான பந்து பார்த்துட்டு போறதுல விஷயம் இல்லை. தொடர் முயற்சி வந்து தேவை. எந்த ஒரு விஷயத்துக்கும் தொடர் முயற்சி வந்து தேவை. இப்ப பத்திரிகையாளர் நிறைய பேர் கேட்குறீங்க, அறிக்கை கொடுத்தாங்க. அறிக்கையோட நிக்கக்கூடாதுங்க. அறிக்கை கூட நிக்கக்கூடாது. மக்களுக்கு வந்து சாத்தியம். மக்களா நாங்க இருக்க போறோம். நாங்க மக்களோட மக்களா இருக்க போறோம். கடந்த ஆட்சியில 50 ஆண்டு காலத்துல இல்லாத 50 ஆண்டுகள் ஊழல் இருந்துச்சு. இப்ப ஊழல முழுவதுமாக ஒழிச்சிருக்கோம். இன்னும் இருக்க, இன்னும் கொஞ்சம் நஞ்சம் இருக்க ஊழலே ஒழிச்சிரும். அரசு துறை அதிகாரிகள் மட்டும்தான், அரசு துறையில அரசு அலுவலகங்கள்ல எங்க ஊழல் இருக்காது. அந்த ஊழலே இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வரப்ப இந்த மக்கள் ஆட்சியில தளபதி ஜோசப் விஜயனுடைய ஆட்சியில எதுவுமே சாத்தியம் என்பதை இதுவே நிறுவனம்.